இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையது வாங்கிக் கொள்ளும் என்றான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு ஒருவனுக்கு 5 தாளந்து, என்னவனுக்கு 2, என்னவனுக்கு 1 கொடுத்து புறப்பட்டு போகிறான். தூரதேசம் போனவன் பின்பு திரும்பி வந்து கணக்கு கேட்கிறான். 5 வாங்கினவன் நான் 10ஆக மாற்றின்னு சொல்கிறார். தட்டி கொடுக்கிறார், பாராட்டுகிறார், பொறுப்பை கொடுத்து எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் போக முடியாது செய்கிறார். 2 தாளந்து வாங்கினவன் வந்து அதையும் டபுளாக மாற்றினேன், 4ஆக மாற்றினேன். அதே மாதிரி அவனும் பாராட்டப்படுகிறான், எஜமானுடைய அந்த சந்தோஷத்துக்குள் போகிறான். 1 தாளந்து வாங்கினவன் வந்து நிக்கிறான். என்னப்பா நீ அதை கணக்கு கொடுன்னு சொல்லும் போது அந்த மனுஷன் தான் சொல்றான், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரே, அதிக பிரசங்கித்தாங்கன்னு சொல்லுவாங்க. சிலவங்க ரொம்ப மிஞ்சின நீதிமான அல்லது ரொம்ப அறிவாளியா காமிச்சுக்க விரும்புவாங்க நிறைய இடத்துல. இவன் அப்படிதான் பண்றான், நீர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்குடா பிரச்சனை புதைச்சு வச்சிருக்கேன், நான் வேணா வச்சிடுங்க திருப்பி கொடுக்கிறான். எஜமானுக்கு கோபம் வருகிறது. கொடுக்கப்பட்டதின் நோக்கம் இதை நீ மல்டிப்ளை பண்ணணும், அதை பெருக பண்ணணும். ஆனால் நீ அதை செய்யவில்லை என்று சொல்லி அதை பிடுங்கி அதிக தாளந்தை கொடுக்கப்பட்டவன்றை கொடுத்து இவனை அதோடு விட்டுவிடவில்லை. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல சோம்பரியான ஊழியக்காரன் சொல்லி திட்டி தூக்கி போட்டுருந்தாரு. நீ உண்மையா இல்ல, பொறுப்புல உறுதியா இல்ல, கொடுத்ததை நீ புரிஞ்சிக்கல, உனக்கு கொடுத்த தாளந்தை நீ புதைச்சு வச்சுட்டா. வேதனையான ஒரு முடிவு அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த எஜமான் கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில ஏதோ வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்ல, அதுல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு அதை பயனுள்ளதா மாற்றி கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். நம்முடைய தலைவனாகிய இயேசு, நம்முடைய எஜமானாகிய ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு. வெறுங்கையா போய் நிற்க கூடாது. நான் இவன் புதைத்து வைத்த நிலைமை இதுல எழுதப்பட்டிருக்கிறது. ஓமையா ஆண்டவர் இதை சொல்றாரு. இது அப்படியே நடக்கிறது, நடக்கும். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களா. சின்ன ஒரு கதையை கேட்ட நானே. ஒரு 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கரண்ட் மூலமா அவங்கள சாகடிச்சிடணும்னு சொல்லியிருந்து, அது ஒரு சேர் இருக்கும், அதுல உட்கார வைப்பாங்க. அந்த சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ண உடனே அப்படியே கரண்ட் ஷாக்னால இந்த பாடி அப்படியே எரிஞ்சிரும். இதுதான் தப்பு பண்ண ஒருவன் குற்றவாளியை போட்டு ஃபர்ஸ்ட் போய் உட்கார வைக்கிறாங்க. அவன் போய் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே சுவிட்சை போடுறாங்க, ஒண்ணுமே எரியல, ஒண்ணுமே நடக்கல. இவங்க எல்லாம் தேய்க்கிறாங்க. உடனே இடத்துல இவன் சாகலன்னு உடனே நீ போப்பான்னு சொல்லி, ஏன்னா திருப்பி அவனை தண்டனை கொடுக்க முடியாது, மரண தண்டனை அப்படிதான். அன்னைக்கு முடியலையா, திருப்பி அவனை விடுதலை ஆக்கி தான் ஆகணும். போயிட்டான். நம்பர் 2 அப்படிங்கிறான். அவனும் போய் உட்கார்றான். சுவிட்சை போடுறாங்க. கரண்ட் ஷாக்ல அவன் சாகவில்லை, எதுவுமே வரல, ஒண்ணுமே நடக்கல. அவனையும் விடுதலை பண்ணி விட்டாச்சு. 3வது ஆள் ஒரு சயின்டிஸ்ட் வரான். அவனுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கும்ல. உடனே அவன் வந்துட்டு உட்காந்துட்டு இவனுக்கும் சரி என்ன ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லி இவனுக்கு அந்த டைம்ல சுவிட்ச் போடலான்னு பார்க்கும்போது இவர் அப்படி வந்து உட்கார்ந்தவர் சுற்றிலும் அப்படி ஒரு ரவுண்டு பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த சேர்ல உட்காந்துட்டு பார்த்துட்டு சொல்றாரு, அந்த பிளக்குன்னு சொருவாமல் இருக்குது, அது எப்படி சொருவினா தானே அந்த சேருக்கு கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்பதான் ஐயோ பிளக் எப்படியோ உருவி வச்சிருக்கிறோமா, அதான் அந்த 2 பேர் தப்பிட்டான் சொல்லி அந்த பிளக் எடுத்து கரெக்டா சொருவி வச்சு சுவிட்சை போட்டானா. கரண்ட் வந்துச்சு. இந்த ஆள் சாம்பலா போயிட்டானா. இந்த ஆள் ஒழுங்கா போய் அமைதியா உட்கார்ந்து இருந்தா சுவிட்சை போட்டிருப்பான். அந்த ஆளு இந்த ஆளு செத்து இருக்க மாட்டான், எந்திரிச்சு போயிட்டே இருந்திருக்கலாம். அநேக நேரம் அப்படிதான். நமக்கு தான் ரொம்ப அறிவு இருக்குது, நாங்க தான் பெரிய இந்த இடத்துல படிச்சிருக்கிறோம், எங்க காலேஜ் தெரியுமா, எங்க ஸ்கூல் தெரியுமா, எங்க கம்பெனி தெரியுமா, என் வேலை தெரியுமா, என் குடும்பம் தெரியுமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு போடும்போது மொத்த பிட்டு போயிடும். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அநேக நேரம் நாம மாட்டிக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து நாம கற்றுக்கொள்கிறது, தாழ்த்தி ஆண்டவர் கொடுத்த தாளந்த டபுள் ஆக்குவோம், பொறுப்புள்ளவர்களா இருப்போம், உண்மையா இருப்போம், முடிஞ்ச அளவு முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வாரு. அதை விட்டுட்டு மற்றவங்களை அற்பமா எண்ணி அலட்சியம் பண்ணி பெருமை பாராட்டுவதை நிறுத்துவோம். பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறாரா. ஞானமா நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்துவோம். அதுல மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. தாழ்த்தி இந்த நாள்ல கொடுத்து, ஆண்டவரே
எங்களுக்கு கொடுத்த தாழ்ந்த ரெட்டிப்பாக மாற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்பா. உமக்கு முன்பாக ஒரு நாள் வந்து நிக்கணுமே, வெறுங்கையா நாங்க நிக்க கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். முடிஞ்ச அளவு எங்க குடும்பத்தையாவது ஆதாயப்படுத்தி நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இந்த நாள்ல உண்டாகட்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இதனால எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுத்திருக்கீங்க, வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீங்க, வரங்களை கொடுத்திருக்கீங்க, வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறீங்கப்பா, தாளந்துகளை கொடுத்திருக்கிறீங்க, படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் சரியாக பயன்படுத்துறோமான்னு சொல்லும் போதே சில நேரத்துல யோசிக்க வைக்குது. நாங்க அதை சரியா பயன்படுத்தி அது நிமித்தம் நாம மகிமைப்பட, அது நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேகர் அது நிமித்தமாய் நன்மை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்துல எங்களை பயன்படுத்துங்க. அதோடு மட்டுமல்ல, நாங்கள் ஒரு நாள் உமக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீர் கொடுத்ததை இரட்டிப்பாக்கி திருப்பி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட பாக்கியம். ஒருவேளை தங்களை மேன்மை பாராட்டி உயர்த்தி பெருமை பேசிக் கொண்டிருக்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற அந்த நாள்ல இருந்து அந்த பெருமையெல்லாம் விட்டுட்டு தாழ்த்தக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. உணர்ந்து ஆண்டவர் தான் முக்கியம், அவரால் தான் எல்லாம் சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களும் உண்டாகட்டும். நாங்கள் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே நீங்க தான். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நாள் முழுவதும் பிரசனம் இருக்கட்டும், நடத்தல் இருக்கட்டும், நாம மகிமைக்காக எங்களுடைய செயல்கள் இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை உணர்ந்து அதை ரெட்டிப்பாக்குவோம். அதை விட்டுட்டு மற்ற காரியங்களை போய் கேள்வி கேட்டுக்கொண்டு ரொம்ப பெரிதாக காண்பித்துக் கொள்ள வேண்டாம். மனத்தாழ்மை அணிந்து கொண்டு இயேசுவை போல வாழ்ந்து காண்பிப்போம். உண்மையாகவே அது மேன்மையான ஒரு வாழ்வாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். காரையேறி ஊமதண்டை நீர்க்கும் போது ரட்சகா ஊதவாமல் பாலனற்று வேட்கப்பட்டு போவேனோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ள